ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு சொன்ன அந்த வார்த்தை எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஆண்டவரும் அதை பாராட்டினார். ஆனால் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், சிலுவைக்கு செல்ல வேண்டும், மரித்து மீண்டும் 3ஆவது நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தை சொல்லும் போது எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க. பேதுரு மட்டும் என்ன செய்யறாருன்னா, அவரை தனியா கூட்டு போய், ஆண்டவரே, என்ன நீங்க பப்ளிக்கா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்காது. நீங்க ஆண்டவர், நீங்க கடவுள், எப்படி உங்களை பாடுகளுக்கு உட்படுத்த முடியும்? நீங்க எப்படி மறிக்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிப்பதில்லை, இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒரு சீடன் கடிந்து கொள்கிறான். இன்னைக்கு எத்தனையோ உண்மைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி தரும்போது ஆண்டவரை பார்த்து பேதுருவை போல நம்ம கடிந்து கொள்கிறோம். அதெல்லாம் எனக்கு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் என்கிட்ட குறையா இல்லை. எப்படி ஒரு வாலிப மகன் வந்து ஆண்டவர் அவனுடைய குறைகளை சுட்டி காட்டின போது எனக்கு இயேசுவே வேண்டாம் என்று திரும்பி போய்விட்டான். அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவர் குறையை கட்டுப்பிடித்து சொல்லும் போது கேட்கிறவர்களா இருக்கிறோமா? பேதுரு அதற்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. போல்டா அடிக்கிறாரு, இது உமக்கு நடக்காதுங்கிறாரு. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனா தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு மூத்த சீஷனே எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரை அதை ஆதரிக்கவில்லை. என்ன சொல்றாரு தெரியுமா? அப்பால் இப்போ சாத்தானே. பேதுருவுக்கு வேற பேர் கொடுக்கிறாரு. உனக்குள்ள இருந்து பேசுறது யாரு? சாத்தான். அப்பாலே போ அப்படின்னு விரட்டுறாரு. உங்களையும் என்னையும் தேவ சித்தத்துக்கு விரோதமா பேசுவோன்னு சொன்னா அவர் என்னையும் உங்களையும் அப்படித்தான் விரட்டுவாரு.